ஹிந்துக்கள் யாரும் ஸ்டாலின் ஏன் காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு கேட்க போறது இல்லை, யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறது இல்லை. அப்படி இருக்கிறத ஆண்டவனுக்கு ஏகாம்பரேஸ்வரருக்கு அந்த 30 கோடி ரூபாயில் காஞ்சி மடத்தால் அளிக்கப்பட்டிருக்கின்ற ரதம் மக்கள் தரிசனத்திற்காக ஆண்டவன் அதில் வர்றதுல காவல்துறைக்கோ அறநிலைத்துறைக்கோ என்ன ஆட்சேபனை? அதை ஏன் தடுக்கணும்? இதே மாதிரி நான் கேட்குறேன், நான் எல்லா மதமும் ஒன்று தான். ஆனால் மாற்று மதத்தினருடைய இம்மாதிரியான நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர்களுடைய ஆலய நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு எதிராக செயல்படுறதுக்கு காவல்துறைக்கு அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருக்கா? செய்வார்கள். இதனால தான் கேட்க வேண்டி வருது. நீங்கள் இப்போ நாளைக்கு ரத ஊர்வலத்தை அறநிலைத்துறையோ அரசாங்கமோ தடுக்கலைன்னு சொன்னால் நாம் கேட்க போகிறதில்லை. ஆனால் மிக மோசமான ஒரு நடவடிக்கை. இதன் காரணமாக தான் நான் பல ஆண்டுகளாக இந்த அறம் கெட்ட துறையிடமிருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட வேண்டும். We have to liberate Hindu temples. நீங்கள் பார்த்தா அரசியல் பொருளாதார அனைத்து உரிமைகளும் சுதந்திரமும் கிடைத்தாலும் தமிழகத்தில் இந்துக்களுக்கு ஆன்மீக சுதந்திரம் இல்லை, மத சுதந்திரம் இல்லை, வழிபாட்டு சுதந்திரம் இல்லை. அதனால அது நாளைய தினம் இவர்கள் இந்த ரத ஊர்வலத்திற்கு தடை செஞ்சிருக்கிறது, அனுமதி கொடுக்காம இருக்கிறது, அது நிரூபிக்குது. நான் சொல்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் அவர் பாட்டுக்கு காஞ்சிபுரத்துக்கு வரட்டும், அதை பற்றி யாரும் கொஸ்டின் பண்ண போகிறதில்லை. இந்துக்கள் எப்போவுமே இந்த மாதிரி அரசியல் ரீதியாங்கிறதுல நமக்கு இந்துக்களை நீ சோத்த திங்கறியா இல்லை வேற எதையாவது திங்கறான்னு கேட்குற ஒரு இழிந்த ஜென்மம் நமக்கு அறநிலைத்துறை மந்திரியாக இருந்தாலும் இந்துக்கள் நாம் கேட்கறது இல்லை. ஆனால் இவங்க திருப்பி திருப்பி இந்துக்களை துன்பப்படுத்துகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாளைக்கு ரத உற்சவம் நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நடக்கலைன்னா சாபம்தான் கொடுக்கலாம். 26 ஏப்ரலில் வர்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும்னு ஒரு ஹிந்துவும் முடிவெடுக்கணும். நீ நெத்தியில வைக்கிற பொட்டு உண்மைனா அதுல நம்பிக்கை இருக்குன்னா, நீ மனைவி கழுத்துல கட்டியிருக்கிற தாலியின் மீது நீ நம்பிக்கை வச்சிருக்கேன்னா திமுகவுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு தான் நான் கேட்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? நாமெல்லாம் நிராயுத பாணிகள் இந்துக்கள். போலீஸ் கையில குச்சி இருக்கு, ராஜா கையில இருக்கா? அதனால சொல்றேன். அதனால நாம் நிராயுத பாணிகள். ஆண்டவனை வேண்டலாம். மக்களிடம் ஒண்ணு சொல்றேன்னா, இந்த தொடர்ந்து திருச்செந்தூர்ல இந்த மூச்சு முட்டி ஒருத்தர் இறந்து போனார், ராமேஸ்வரத்தில் இறந்து போனார், பழனியில் இறந்து போனார். இந்த மாதிரியா இருந்தும் இந்த அறநிலைத்துறை அராஜக அமைச்சர் சேகர் பாபு திருப்பதியில் போனால் 24 மணி நேரம் நிப்பாளுக. அவர் பேசினது நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, இது ராஜாவோட கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டியான்னு. திருப்பதியில் போனால் என்னென்ன ஏற்பாடுகள் இருக்குது, வசதிகள் இருக்குது பக்தர்களுக்கு நமக்கு தெரியும். அந்த மாதிரி வசதி எங்கேயாவது இப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபானா எத்தனை ஆயிரம் பேர் டெய்லி வராங்க? என்ன கணக்கு? இந்த பணத்துக்கு என்ன கொள்ளைக்கு என்ன இது இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி? அதனால நாம் என்ன பண்ண முடியும்? மக்களிடம் வேண்டலாம். ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, மகேசனுக்கு சமமானவர்கள். அதனால இந்த ஹிந்து விரோத முழுமையாக தோற்கடியுங்கள் என்று நான் கேட்டுக்கிறேன். மேலிடம்ங்கிறது எதுங்க? நான் என்ன சொல்றேன், அந்த மேலிடம்ங்கிறது என்ன? அரசாங்கம் தானே. இது இவங்க ஏன் பண்ண முடியுது? அறநிலையத்துறைங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால கோவில்கள் 40,000த்திற்கும் மேற்பட்ட கோவில்களை ஆக்கிரமித்து கொண்டு இந்த அறம் கெட்ட ஒரு துறை அல்லேலியா பாபுடைய ஒரு நிர்வாகத்தின் கீழ் இந்துக்கள் மத சுதந்திரம் இல்லாமல் சொல்லனா துயரத்துக்கு. நாளைக்கு ஏகாம்பரேஸ்வருக்கு திருவீதி உலா வல்லேன்னா மக்கள் எவ்வளவு மனம் கஷ்டப்படுவார்கள். அந்த மாதிரியா இந்துக்களை வதைக்கின்ற ஹிந்து விரோத தீய அரசு ஆண்டவன் தான் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் உங்களை மாதிரி இருக்கிற நம்ம ஊடக நண்பர்களை அந்த பக்கம் சாஃப்ட் கார்னர் கிரியேட் பண்றதுக்காக செய்கிற நடவடிக்கைகள். நான் என்ன அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கேன். நான் என்ன சொல்றேன், முதலமைச்சரோட பையன் தானே சனாதன இந்து தர்மம், டெங்கு, மலேரியா, கொசு மாதிரியா அழிக்கப்படணும்னு சொன்ன தீய சக்தி உதயநிதி தானே. அதுவும் சீஃப் மினிஸ்டர் வீட்டுல தானே குடியிருக்கு. நீங்க உயர் நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு உதயநிதி ஸ்டாலினோட இந்த ஹிந்து விரோத போக்க.
சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா நான் அழிப்பேன் கொல்லுவேன் இந்துக்களுக்கு எதிராக அது வந்து அமித் மாளவியா பிஜேபியினுடைய ஊடக தொடர்பாளர் அவருக்கு எதிராக போட்ட வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பே சொல்லி இருக்கு. அதனால இது ஒரு தீய அரசு. இந்த தீய அரசு அழியணும் ஒழியணும். இப்போ இந்த தங்கத்தேரோட்டம் வந்து நடைபெறாததுக்கு இந்த தங்கத்தேரை வந்து மதிப்பீடு போடல அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் நீங்க அந்த இது சேரியாட் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி மதிப்பீடு போட்டிருக்கணுமா இல்லையா? உங்க டிபார்ட்மெண்டல் ஃபால்ட்டுக்கு ஆன்மீக மக்களை நீங்க மனசை துன்பப்படுத்துவீங்களா? அதனால இதெல்லாம் டெலிபரேட்டுங்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த அல்லேலுயா பாபுவுக்கு இது பண்றதுக்கு நான் எவ்வளவு, அதாவது ஒரு கமிஷனர்